ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் கோஸ்ட் கார்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவிக் அண்ட் யான்ட்ரிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 11 இருந்து ஜூன் 25 வரலும் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ணவே கூடாது. இந்த வீடியோ இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுறது ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ இதை வந்து ஃபீமேல் அட்டன் பண்ண முடியும்னா அட்டன் பண்ண முடியாது. ஆண்கள் மட்டுமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகே, யார் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதோடைய வந்து எஜுகேஷன் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, ஃபிசிக்கலுக்கு என்ன, உங்களோட ஏஜ் என்ன எப்படிங்கிறது எல்லா டேட்டாஸும் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். யான்ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். ஓகே, இதில் வந்து ரேடியோ பவர் இன்ஜினியரிங் ஆஃப் டியூரேஷன் 3 or 4 years கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ்டு காலேஜில் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் 10th அல்லது 10th and 12th passed from an education board organized by Council of Boards for School Education and diploma in electrical mechanical electronics telecommunication radio power engineering of duration 2 அல்லது 3 வருஷம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா list of equivalent diploma for recruitment in yantric cadre in electrical mechanical and electronics and communication. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years வந்து இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22 years வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரி பர்சனுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜிடிக்கு வந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் would be born between 1st August 2004 to 1st August 2008 இந்த இடைப்பட்ட நாளில் வந்து பிறந்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யான்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1st March 2004 to 1st March 2008 இதுக்கு இடையில வந்து பிறந்திருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாவிக்கு வந்து டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 1st August 2004 to 1st August 2008 இதுக்குள்ளே வந்து பிறந்திருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 22 + 5 வந்து 27 வரலும் நீங்கள் எலிஜிபிள். அதே பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்களுக்கு வந்து 3 years வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அப்போ 25 years வரலும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் 25னா எலிஜிபிள் பர்சனாக இருப்பீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 பேட்ச்க்கு உண்டானது. நெக்ஸ்ட் பேட்ச் அதுக்கு அடுத்த பேட்ச் 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே டைமில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CGEP T. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட் என்ரோல்டு பர்சனல் டெஸ்ட். ஸோ இது எக்ஸாமோட அந்த ஷார்ட் ஃபார்ம் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 260, யான்ட்ரிக்கில் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 30, யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 11, யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 19. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 போஸ்டிங் வந்து ஃபஸ்ட் பேட்ச்க்கு இருக்குது. இதே செகண்ட் பேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாவிக் ஜென்ரல் டியூட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 260, நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச் வந்து 50, மொத்தமாக 310. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ரிக்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜோன் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் வில் பி கேரிட் அவுட் ஃபார் த நாவிக் domestic branch and Novik general duty. That is the vacancy of Novik domestic branch and Novik general duty will be distributed across 5 zones. Okay, so இதில் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி 260, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் டொமஸ்டிக் பிரான்ச் 2 சேர்த்து 310. இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜோன் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இதில் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஜோனில் பாருங்கள் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லேண்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு இது எல்லாமே சவுத் ஜோனில் வந்து வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து பொறுமையாக நீங்கள் படிக்கிறது என்னுடைய இது என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஒரு 5 times வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான அணுகுமுறையாக இருக்கும். ஓகே, அடுத்தது த டீட்டெயில்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் CGEPT எக்ஸாமினேஷன் as follows. ஓகே, ஸ்டேஜ் 1ல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் ரெக்கார்டிங். ஓகே, பயோமெட்ரிக் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமோட டேட்டாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து கேண்டிடேட் ஹேஸ் டு டேக் ஃபாலோயிங்
டிபெண்டிங் ஆன் போஸ்ட் அப்ளைடு. ஓகே, ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிறத பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். டீட்டெயில்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆர் அஸ் ஃபாலோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. ஓகே, செக்ஷன் 1 பாருங்கள், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 60. இதில் வந்து உங்களுக்கு 45 நிமிஷம் இருக்கும், 60 கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து 20, சயின்ஸுக்கு வந்து 10 கொஸ்டின், இங்கிலீஷ்க்கு வந்து 15 கொஸ்டின், ரீசனிங் வந்து 10 கொஸ்டின், ஜிகேக்கு வந்து 5 கொஸ்டின். ஓகே, மினிமம் கட் ஆஃப் வந்து நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓபிசி இதெல்லாம் வந்து 30 எடுக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 27 எடுக்கணும். ஓகே, இது வந்து மினிமம், பட் நீங்கள் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கும். சிலபஸ் எது பேஸ்டு இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50, டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு. எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் வந்து 25 கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபிசிக்ஸ் அந்த சிலபஸில் இருந்து தான் வருவாங்க. உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அதை பேஸ் பண்ணி தான், அது மேக்ஸு ஃபிசிக்ஸ் ரெண்டுமே அதில் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50, டைம் வந்து 30 மினிட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஓகே, இதுக்கு வந்து 50. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ், அதை நீங்கள் வந்து பார்த்து படிச்சிக்கலாம். செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 50, டைம் 30 மினிட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50. இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிலபஸ். செக்ஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 50, டைம் 30 மினிட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த 50 கொஸ்டின்ஸ் வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பாரலாம், யார் வந்து நாவிக்கு டொமஸ்டிக் பிரான்ச் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் 1 அது மட்டுமே வந்து போதுமானது. நாவிக் ஜென்ரல் டியூட்டியாக இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 1 எழுதணும், அதோட வந்து செக்ஷன் 2 எழுதணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 இந்த 60 மார்க் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். செக்ஷன் 2 இந்த 50 மார்க் இதையும் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாவிக் ஜென்ரல் டியூட்டி இருக்குது உங்களுக்கு. ஓகே, யாந்திரிக் எலக்ட்ரிக்கல் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1, அதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. இங்கே வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 3 மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எது சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த 50 கொஸ்டினுமே அது சம்மந்தப்பட்டது தான். ஓகே, அடுத்தது யாந்திரிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கீழே பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டேஜ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் அவங்க வச்சு மினிமம் கட் ஆஃப் வந்து நீங்கள் அடிச்சு நவுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் and the handling capacity of ICG recommend centers candidates will be shortlisted for stage 2 and professional year admit card will be issued. Stage 1 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து கூப்பிடுவாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் 1 பேட்ச் 2 அதாவது நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து ரெண்டுக்கு சேர்த்து தான் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இதை வந்து இங்கேருந்து என்ன பண்ணுங்க செப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸ்டேஜ் 2 ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்ட் ஃபார் CGE PT அதோட பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹெல்டு செப்பரேட்லி. ரெண்டும் வந்து இதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு நடக்கிறது வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட். பயோமெட்ரிக் வெரிஃபைட் கேண்டிடேட்ஸ் வில் அண்டர்கோ OMR பேஸ்ட் எக்ஸாமினேஷன். திஸ் டெஸ்ட் இஸ் ஜஸ்ட் qualifying in nature and the marks obtained will not be included in ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் எடுக்கிற அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் உங்களுடைய மார்க் வந்து ஃபைனல் மெரிட்டுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஹவர் ஒன்லி தோஸ் குவாலிஃபை திஸ் டெஸ்ட் வில் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, இதை ஜெயிச்சா தான் நீங்கள் அடுத்தது போக முடியும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. ஓகே, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸில் ஓடணும். 20 ஸ்குவாட் அப்ஸ் வந்து நீங்கள் வந்து உத்தக் பத்தக் இதை வந்து நீங்கள் பண்ணணும். அடுத்தது புஷ் அப்ஸ் அதாவது உட்காந்து நீக்கிறது இல்லையா, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே இதோட டேட்டாஸ் வந்து வந்துடும். இதுதான் வந்து ஃபிசிக்கல், ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபிசிக்கல். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆஃப் ஆர் ஸ்டேஜ் 3. ஓகே, இது வந்து பண்ணாங்கன்னா மெரிட் லிஸ்ட் ஜோன் வைஸ் and category wise for NAVIC GD and NAVIC domestic branch and all India for Yantrics for candidates who have qualified all the stages and meeting the request criteria for mentioned in this advertisement will be prepared. Okay, Yantrics வந்து ஒன்று பண்ணால் உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாவிக் வந்து ஜென்ரல் டியூட்டி அண்ட் டொமஸ்டிக் பிரான்ச் இது ரெண்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜோன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து கேட்டகரி வைஸ் வந்து டிவைட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர்டர் ஆஃப் மெரிட் லிஸ்ட் merit
will only be based on marks scored in stage 1, qualification in all spaces of stage 2 and number of available vacancies. ஸோ இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க. ஸ்டேஜ் 3 candidate the stage 3 will be conducted separately for the each cadre in respect batch that is NAVIC general duty and yantrics. இது ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 ரெண்டு வந்து தனித்தனியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 2 days வந்து நடக்கும். இதுலேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் ஐடென்டிட்டி செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நடக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் அதர் அசோசியேட்டட் ஃபார்ம்ஸ் இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் 4 பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ப்ரியர் டு அண்டர்கோயிங் ட்ரைனிங் அட் INS சில்கா டு சப்மிட் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அங்கே வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் .cdac.in/CGEPT/ ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு என்னென்னா உங்களுடைய கூகுளில் சர்ச் பண்ணி டேட்டாஸ் வந்துடும். பின்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நான் வந்து ஈஸியானது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் த ஒன்லி ஒன் போஸ்ட். ஓகே, எய்தர் NAVIC GD ஆர் NAVIC டொமஸ்டிக் பிரான்ச் ஆர் யாந்த்ரிக்ஸ். இதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க வந்து எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படித்தவங்க எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக, மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாத்துக்கும் எலிஜிபிள் இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து இதில் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சிடுங்க. மீதி இருக்கிறதையும் இதில் இருக்கிறது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியாஸ் வந்து கிடைச்சிரும். இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 300. ஸோ அது நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் என்டில்டி அண்ட் டிசர்வேஸ் ஆஃப் அப்ளைங் இன் வேகன்சிஸ் ஃபார் SC ST கேட்டகரி ஹூ ஆர் எக்ஸம்ஷன் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஓகே, SC ST கிடையாது, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸாமினேஷன் எப்படின்னா டெனட்டிவ் ஷெட்யூல் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆர் அஸ் ஃபாலோஸ். ஓகே, ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் ஆர் எண்டு செப்டம்பரில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இதுவும் வந்து ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு வந்து மிட் அண்ட் எண்டு November 25. ஸ்டேஜ் 3 வந்து எண்டு February 2026 வந்து நடக்கும். பேட்ச் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து மிட் எண்டு September 1, ஏன்னா அது ரெண்டு சேர்ந்து தான் நடக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் எண்டு February 26 இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எண்டு July 2026. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து மினிமம் ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்து வந்துங்க. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வெல் ப்ரொஃபஷனேஷன்ட். மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் ப்ளஸ் 10 +or-10% அக்செப்டபிள். ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து மற்ற எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக நிச்சயம் இருக்காது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோலாம் செலெக்ஷன் பண்ணி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலரி தான். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா NAVIC ஜென்ரல் டியூட்டி பேசிக் பே வந்து 21,700. ஸோ இது வந்து பேசிக் பே மட்டும், அதோட அலவன்ஸ்லாம் சேரும். ஏறக்குறைய வந்து என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா எபோ 25லேருந்து 30, 32 இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேபி அது வந்து அங்கே கிடைக்கிற அலவன்ஸை பொறுத்திருக்கு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் மினிமம் 30 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. NAVIC டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,700. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியோ சேம் தான். யாந்த்ரிக் பார்த்தீங்கன்னா பேசிக் பே 29,300. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் யூ வில் பி பெய்டு யாந்த்ரிக் பே 6,200. அப்போ இதையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே 35,000 வருது. ப்ளஸ் டியர் அலவன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே தொடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கால்குலேஷன். ஸோ நல்ல ஒரு சேலரி கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு இந்தியன் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷம், மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அவங்களுக்கு நிச்சயம் வந்து இது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்கேன் திஸ் QR கோட் டு அப்ளை ஆன்லைன், இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாவே போதும். டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் போயிடும். நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்.